வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நீயும் நானும் தான், நானும் நீயும் தான் அப்படின்னு ஒரு பக்கம் தஞ்சாவூர்ல அனல் பறக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்துட்டாளா, இவங்க வருவாங்களா, இவங்களும் வருவாங்க, அவங்களும் போவாங்க. இப்படின்னு மர்மம் முடிச்சோட நம்ம தேர்தல் களம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயத்தை வச்சிருக்கிறோம். சட நிகழ்ச்சிக்குள்ள போவோம் வாங்க. சம சீனுமாக்குள்ள போறோம். ஏய், என்னையா அவங்க இங்க வாரம் சொல்லிட்டு அங்க போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னையா நடக்குது அப்படின்னு வாயப்பழக்கங்குள்ள செல்வ பெருத்தி பேப்பர் தூக்கி காட்டி எல்லாம் முடிஞ்சு வச்சே அப்படின்ட்டாரு. அதாவதுங்க, இந்த புது பொண்ணு புது மாப்பிள்ளையும் அப்படி கொஞ்சம் கோச்சுக்கிறாங்களா, அது மாதிரி இந்த தொகுதி பங்கீடு வரும்போது கொஞ்சம் அப்படி பேசிக்கிறோம். இப்போ பாருங்க, மன நிறைவா அப்படியே வடபாயசத்தை சாப்பிட்ட மாதிரியே ஒரு பீலோட நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனநிறைவோடு இருக்கும், ரைட்? மனநிறைவோடு இருக்கும், ரைட்? ஓகே, அதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. அப்படியே முதலமைச்சர் சரட்டின்னு வந்தாரு. கார்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்தாரு, டிச்சுக்குன்னு ஒரு சைகையை காட்டினாரு. அவ்வளவுதாங்க. ஐயோ இப்படி பண்ணிவிட்டாரு, கையை ஆட்டி விட்டாருன்னு ஒரு பக்கம் பாசிட்டிவா ஒரு பக்கம் நெகட்டிவா ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. முடிஞ்சு வச்சுருந்தான் கையா காட்டினேன். அதுக்கு அப்படியே என்னென்னலாம் கண்ணு மூக்கு காது ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி சோழியை முடிச்சுட்டு விட்டாங்க. என்னத்தை பண்றது அப்படின்னு கேட்காரு முதலமைச்சர். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்மளாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்போ யாருக்கு எந்த விதமான மனச்சங்கட்டமும் வேண்டாம். நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், அங்கே தேர்தல் அதிகாரி பக்கத்திலே சீட்டை போட்டு உட்காந்துருக்கேன். யாரெல்லாம் மனு தாக்கல் பண்ணுமோ வந்து சடன்னு கையெழுத்து போட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சு, என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லைன்னு குறை சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டாரலாம். டீ கூட குடிக்கிறேன். நேர எடப்பாடி ஐயா காதல யாரோ சர்ன்னு ஊத்திருப்பாங்க போல் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சீட்டை மட்டும் மாத்து, அங்கனே நானும் உட்காந்துருக்கிறேன், தம்பி தூரங்க நீங்க எப்போ வேணாலும் வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி மனு தாக்கலை பண்ண வச்சுட்டு ஓடிய விட்டார். கொடுத்த
விஷயத்தை எங்கேயாவது உருவிடக்கூடாதே அப்படின்ற பயம் அன்புமணியாக இருக்கும் போல் இருக்கு. அதனால குடும்பத்தோட கூட்டியாந்து மனுவை கொடுத்துட்டு, ஆமா எதுக்கு குடும்பத்தை கூட்டு வந்தீங்க, இந்த மாற்று வேட்பாளர்னு திடீர்னு ஏதாவது கச்சமச்சன் ஆகி போச்சுன்னா அதான் என் மனைவியும் சேர்த்து கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப உஷாரான ஆளுங்க. அதாவதுங்க திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அலறல் சத்தம் கேட்டா நமக்கு பயமா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தங்கத்தமிழ் செல்வையை திருன்னு முடிக்கார். இந்த முதலமைச்சரை மீண்டும் நான் முதலமைச்சர் ஆக்கிய தீர்வோம்னு சொன்ன அந்த கூக்குரலுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஓபிஎஸ். அப்ப தங்கச்செல்வன் மிரளத்தான செய்வாரு. முதலமைச்சர் திரு தளபதி அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் சாதனைதான் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்த பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு அவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சூழலை நாம் பயன்படுத்தி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2ஆம் முறையாக நம்முடைய தலைவிதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலை அனைத்து தரப்பட்டவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒரே இலக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக 2ஆம் முறையாக நாம் தளபதி அவர்களுடைய பணிகளை போர்க்கால அடிப்படையில் இதைய சுத்தியோடு நாம் விளையாட்ட வேண்டும் எல்லாம் மக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு நான் நன்றி சொல்லி ஐயா நீங்க எல்லாம் ஊபிஸ் காசு வாங்கிட்டு தானே மீட்டிங் வருவீங்க அப்படின்னு தஞ்சாவூர்ல ஏகத்துக்கும் இந்த பொட்டு முடிச்சுக்கலாம் பேசுது. அந்த பக்கம் பாருங்க, ரம்ஜானுக்கு டிஎம்கே ஐயா ஒருத்தர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் வாங்க அரிசி வாங்கிட்டு போய் கஞ்சி காய்ச்சி நல்லா சாப்பிடுங்க, அப்படியே சந்தோஷமா செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அது ஓகே. இதுக்கு ஓகேவா என்னன்னு தெரியல. ஒரு மனுஷன் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க, அந்த மக்கள் அவரை நம்பிக்கிட்டே இருக்காங்க. 106 நாள் ஆச்சு, 10,000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சில் நிதிஷ்குமார் சொன்னாங்க. இப்போ நான் ராஜினாமா பண்ணுறேங்க, அந்த மக்கள்லையே உன்னை நம்பி ஓட்டு போட்டோம்னு கேட்டா நான் டெல்லிக்கு போகிறேன், இங்கே என் பையன் பார்த்துக்குருவான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாருலா. அப்படியே மாணிக்கம் தாகூர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, பாசக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வேலையை தான் பார்க்கும். அவரை கழட்டி விட்டாங்க. உனக்கு டெல்லியில் சீட்டு தரேன், அங்கே போய் உட்காந்துக்கோங்க, இங்கே நாங்கள் உட்காந்துக்கிறோம்னு. இதே சீனு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடி ஐயாவுக்கு வரும், எட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்க. உங்களுக்கு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போதே தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பயம் கண்ணிலே தெரிந்தது. காலையில் போய் தம்பிதுரை அவர்களுடைய நாமினேஷன் கொடுக்கும் போதும் நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துருமா அப்படிங்கிற பயத்தோடு அண்ணன் பழனிசாமி அவர்கள் போயிருக்கார். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு முதலமைச்சரையே, ஒரு கூட்டணி கட்சி தலைவரை, நிதிஷ்குமார் போன்றவர்களை வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மேலவைக்கு அனுப்புகின்ற இந்த செயல் என்பது முழுமையாக பாஜக இப்பொழுது பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றது. நிதிஷ்குமாருடைய பெயரிலே தேர்தலில் நின்றார்கள், இப்பொழுது பாஜகவுடைய முதலமைச்சர் உருவாக்குகிறார். இது பாஜகவினுடைய கொள்ளைப்புறமாக எப்படி பாஜக ஒரு மாநிலத்தை கைப்பற்றும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு பீகார் மாடல். அப்படியே நேராக கவுண்டருக்குள்ள போன செங்கோட்டை என்னாச்சு கொஞ்சம் வருத்தத்தோட இருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் எப்படியா இந்த பக்கம் வந்துடும், நாம அப்படியே கொஞ்சம் கிச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா முடியாம போச்சு இல்ல. அதனால விரக்தியில சில பல வார்த்தைகள் அப்படியே பூ போல உதிர்த்துட்டு போயிட்டார். என்ன பொறுத்தளவு சொல்றது
எங்களால் அவர்களுக்கு நன்மை. இல்ல ஒரே சுருக்கமா ஒரே வரி சொல்லிட்டு பாருங்க. மாற்று கட்சியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எங்களால் ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது. இல்ல தனி மனிதனை சொல்ல முடியாது. என்னுடைய ஒரே கருத்து அவ்வளவுதான். எங்களால் அவர்களுக்கு கூடுதல் சீட்டும் நல்ல வாய்ப்பும் கொடுத்திருக்கிறது. போய் நயினார் அண்ணன்ட்ட கேட்ட உடனே அவரும் சொன்னாரு, இங்க இருங்க, சும்மா அவர் கேட்ட உடனெல்லாம் தூக்கி கொடுக்கலாம். இவங்க உட்காந்து மூக்க சிந்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ போனா போதுன்னு ஏதோ பொண்ணுக்கு 2 கொடுத்து விட்டாங்க. அந்த கூட்டணி சும்மா கலகலத்து கூட்டணி, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு அவரும் சோகத்தோடயே சொல்றாரு. அவங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில தான் அந்த பேசி முடிச்சிருக்காங்க. அது அவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தை முறிந்துருமோங்கிற அளவுக்கு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பேசி ராஜ்யசபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. போராடி தான் இப்போ ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாங்க. அண்ணாச்சி, நீங்க அவங்கள சொல்லிட்டே இருந்தீங்க, அது ஊரம் கூட்டணி முடிச்சு பேப்பர்லாம் முடிச்சு விட்டாங்க. நீங்க உங்க ஏரியாவில் ஆரம்பிக்கலன்னா ஏங்க, எங்க கட்சி பெரிய கட்சிங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக பேசணும். அப்புறம் தலைமையில மோடி ஐயா அமித்ஷா இருக்காள்ல, அவைய வந்து பேசணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கண்ணீர் வராம அழுகிறார். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. அது தேதி எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். இருந்தாலும் கூட எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எங்கள் அகில இந்திய பிரசிடென்ட் நிதின் நபீன் அவர்கள், மதிப்புக்குரிய நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி தான் அப்புறம் முடிவு பண்ணுவோம். நாங்கள் ஆனா இங்க ஒருத்தருக்கு புன்முறுவல் அப்படியே பூத்து போயிருக்கு. வாங்கிட்டார்ல எம்பி சீட்டு, இருக்காதா பின்ன? 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்க போறோம், இங்கேயும் நாற்காலியில உட்கார போறோம்னு சொல்றாரு. பாப்போம். நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா, மது, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள், ஊழல்கள் என்று மிக மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முற்றுப்புள்ளி நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் வைப்பார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணியில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க ஐயா, வண்டி முடிச்சு ரெடியா பெட்ரோல் போட்டு ரெடியா இருக்காக எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு. 505ல் எத்தனை நீங்க செஞ்சீங்க? பழையபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சா என்னையா பண்றது? ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. 505 செய்யலைங்கிற மாதிரி சொல்றார். தேர்தல் வாக்குறுதிகளை 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் முழுமையாக திமுக நிறைவேற்றியிருக்கிறது. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 99 விழுக்காடு 98 விழுக்காடு என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய்யெல்லாம் மக்களுக்கு நன்கு அறிந்திருக்கிறார்கள். அன்றாடும் ஒவ்வொரு அமைப்பும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள் ஒரு பக்கம், அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று கோபத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் வருகின்ற தேர்தலில் திமுக எதிராக வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அந்நியார் வந்தாங்க, எல்லாரும் மனசு குளிர்ற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தானே நான் சொல்லுவேன்னு சொன்னோம் இல்லையா? செஞ்சுட்டேனா? எங்க கூட்டணி தான் 200க்கு மேல ஜெயிக்க போகுது, ஜாலியா இருக்க போறான், அவங்க வாட்டு சொல்லிட்டு கிடக்காகன்னு அந்நியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நாள் என்கிட்ட யாருடன் கூட்டணி நீங்க எவ்வளோ நாள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன உங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொன்னேன், எங்கள் கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள், அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களில் கிளை கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் விரும்பும் ஒரு கூட்டணியை இந்த முறை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் விரும்பிய கூட்டணி, போற்றும் கூட்டணி, கொண்டாடும் ஒரு கூட்டணியை தான் இந்த முறை அமைச்சிருக்கோம். எனவே அந்த ஜெல் ஆகுறது எப்படின்னு நீங்க கேக்குறீங்க.
அது இயற்கையாகவே the day 1 நான் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த டேவே அவங்க கொண்டாடிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு திமுக சைடும் சரி, கூட்டணியில் இருப்பவங்களும் சரி, தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் 200க்கு மேல் நிச்சயம் பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுவோம். எதுக்காக எல்கே சுதீஷுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எவனோ கூட்டத்தில் சரன்னு கேட்டான் போட்டிருக்கு. யோ, கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கூட இருக்காருயா. நான் கூட இடையில தானே வந்தேன். அப்புறம் அவர் கொடுக்காம யாரும் கொடுக்கறது? அவர் கொடுத்தா அதுக்கடுத்து அப்படியே வருவோம்ல அப்படிங்காக கொஞ்சம் நெருடலாக இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு தேமுதிகல லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு என்னங்க போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளோதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்க கூடாதா? ஏன் அந்த போஸ்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். ஐயா, தயவு செஞ்சு நீங்க வாட்டுக்கு குடும்பத்துக்குள்ள குதூகலமா கும்மி அடிச்சு வண்டியை ரயில ஓட விட்டுறாதீங்க. செவனேன்னு இருக்கிறான். கூட்டணி நல்ல அம்சமா அமைஞ்சு போச்சு, ஜெயிச்சுட்டு நாங்கள் வாட்டு சந்தோஷமா இருப்போம். இந்த துணை முதல்வர் அதுக்குதுன்னு ஏதாவது நீங்க வாட்டுக்கு பிட்ட போட்டு கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்ட்டாங்கல்ல. நாங்க இது வேணும் அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை உங்களுக்கு ஏற்ப நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் இது வேணும் அது வேணும் நாங்கள் என்னைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களா அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களா ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. அப்படியே நம்ம புகழேந்தி ஐயா வந்தார். கிழக்க மேற்க வடக்க தக்கன்னு நடந்துக்கிட்டே இருந்தார். என்ன நினச்சுனா தம்பி பூ அதிமுக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஓடி போட்டாங்கல்ல, யாரையும் நம்ப முடியல. நானே தான் களத்தில் நிற்கணும். எடப்பாடி ஐயாவை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு பூ அதிமுக. அவர் போர் களத்தில் இறங்கி விட்டோம். யார் பழனிசாமி? கணக்கிலே இல்லாத ஒரு ஆள் பழனிசாமி. பேச்சுக்கும் மூச்சுக்கும் எப்பொழுதும் ஓபிஎஸ் அண்ணா என்று அழைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாரோ அனாதையான பழனிசாமியை பார்த்து வெளியிலே போகின்றது நாகரிகமற்ற செயல். ஆகவே இந்த போர் தொடரும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவலையப்பட வேண்டாம். அடுத்து தாவேகா விஜய் இருவருக்கும் தான் போட்டி என்று நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆகவே பழனிசாமி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார். அதை மாற்று கருத்தே இல்லை. அவரை அப்புறப்படுத்த முறை நாங்கள் ஓய மாட்டோம். அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக அணி டெபாசிட் இழக்க வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். ஏங்க ஒரு கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கு, பெரிய கட்சி நீங்க, உங்களை தேடித்தாங்க அவங்க வரணும். அப்படித்தாங்க இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. நீங்க என்னங்க புழுகுன்னு டெல்லிக்கு ஓடுறீங்க. அவரை பாருங்க, முதலமைச்சரை எல்லாரும் இங்க வர வச்சு உட்கார வச்சு கையெழுத்து போட்டு முடிச்சுட்டாங்க. ஐயோ அவமானமா இருக்கு அப்படிங்காரு அதே கட்சிக்காரர். ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கேயே உட்கார்ந்து புரட்சி தலைவி அம்மா போயஸ் தோட்டத்தை தேடி வந்து சீட்டுக்காக அலைந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஜேபி இன்னைக்கு திமுக இங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுக்கணும் போகணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் பழனிசாமி தெருவா அலைகிறாங்க. அலைகிறார் பாருங்க. அவர் அமித்ஷா வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சீட் ஷேரிங்காக அலைகிறார். இந்த கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த அரசியல் மாற்றம். இங்கே உட்காந்துட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் கட்சி, நான் தான் தலைவர், இங்கேவா அமித்ஷா பேசலான்னு கூப்பிட யோகியது இருக்கா பழனிசாமிக்கு? ஆகவே தன்மானத்தை விட்டுவிட்டு டெல்லி தெருக்களிலே அலைகின்ற நிலை, கேவலமான நிலை பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை மாற்றப்பட
ஐயா நாங்க ரொம்ப நாளா களத்தில் இருக்கிறவங்க, கபடி கபடின்னு இப்படி போவோம் அப்படி வருவோம் இது செய்வோம். தம்பி குறுக்க சரட்டுன்னு வாராப்புல, அது கூட சில்ல சென்றுகள்லாம் கிடுக்கிட்டு ஓடி ஆடுது, காலில் மிதிச்சிருவோன்னு பயமா இருக்குங்க தம்பி துரோனாச்சு. ஏங்க கிரவுண்டில் வந்து பிளே பண்றது 2 பேர் தான் விளையாட, 3 பேர் விளையாட முடியாதுல்ல. எந்த கேம் 2 தானே இருக்கிற கேம். யாரு ஒன்று திமுக அண்ணா திமுக, இதுதான் கேமு. அப்புறம் வெயிட் பண்ணிக்கிறது 3வது வந்து அது அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்ற கேம்னா 2 பேர் தான் ஆட முடியும். நீங்கள் சொல்ற ஃபீல்டில் தானே சொல்கிறீங்க, ஃபீல்டு 2 பேர் இருக்க முடியும். 2 ஃபீல்டு இருக்க அதுதான் போட்டி, இறுதி போட்டி. இந்த இறுதி போட்டியில் தான் நடந்துட்டு இருக்குது. செமி ஃபைனல், குவார்டர் ஃபைனல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலில் நிற்கிறது வந்து யாரும் கிரவுண்டில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் 2 தான் போட்டி. இந்த போட்டியிலே யார்ட்டு விரிவெளி மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைய அவர ஆட்சியினுடைய எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த கழகத்திலேயே வாரிசு அரசியல் இல்லாத நிலை உருவாக்கிய அந்த கட்சியிலே ஒரு மாபெரும் பொறுப்பை ஏற்று 4 ஆண்டுகள் சிறப்பான தமிழகத்திற்கு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஏற்றிருக்கிறார். கழகத்தில் 2.5 கோடி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக இருக்கின்றார். அவர் தொண்டருக்கெல்லாம் தொண்டர். எங்களோட இணக்கமாக பழகுவார், மக்களுடன் பழகுவார். ஆகவே மக்கள் அவருக்கு வாக்களித்து மீண்டும் அவரை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்குவார். அதற்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றுவோம். அப்படியா முத்துசாமி என்னாச்சு வந்தார். ஐயா நான் ஈரோட்டு பக்கம் போனேன், இது ஆனந்த கண்ணீர். ஆமா என்னை பரப்புரெல்லாம் பண்ண வேண்டாம்ட்டாங்க. என்னாரு என்னத்துக்குண்ணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அண்ணாச்சி அப்படின்னு மகளிர் படையே என்னைய மகிழ்ச்சியில் ஆழ்த்துது. கண்ணீர் பொலன்னு வருதுங்கார்லா. வெல்லும் தமிழ் பெண்கள், ஸ்டாலின் படை அப்படின்னு ஒரு போயிட்டுருக்காங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், நாங்கள் அவங்க போகணும்னு ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, தலைவர்கிட்ட கேட்டாங்க. தலைவர் வந்து சரி போய் பாருங்கள், மக்களை சந்தியுங்கள் என்று அனுப்பிச்சார். நாங்கள் நினச்சோம் ஒரு பூத்துக்கு 2 பேர் வர்றதே பெரிய சிரமம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஒரு பூத்துக்கு 10 பேர் போதும்னு சொல்லி, இல்லை அதுக்கு மேலே வருவோம்னா 50 பேர் கூட வராங்க. அவங்க போய் வீடு வீடாக என்னென்ன திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் போனோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது, நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு வரோம், என் குழந்தைக்கு வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு பணம் கிடச்சது, காலேஜில் நான் சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு சொல்லுது, என் பொண்ணு காலையில் போய் ஸ்கூலில் வந்து காலை உணவு சாப்பிடுது. இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் நாங்கள் இதைத்தான் எங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. அவங்க என்ன வந்து இன்னும் தேவைன்னு சொல்கிறாங்களோ அது எங்கள் மனசில் ஓடுது. 1000 ரூபாயின்னு இருந்தது 2000 ரூபா ஆக்குனார். அந்த மாதிரி அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி அதை உயர்த்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறார். எனவே புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. இவ்வளவுதான் பண்ணாலும் இந்த சனீஸ்வரன் நம்மளை விட மாட்டேங்கானே அப்படின்னு அங்கலாய்ச்சிக்கிறவு தான் இந்த உலகத்தில் அதிகம். அப்படிப்பட்ட சனி பகவான் விடிஞ்சார்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பறக்கார், தாவுறார், குதிக்கார். எப்படி குதிக்க போறார்? அவர் குதிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் குறிப்பே உட்காந்து சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன நீங்க எதிர்பார்க்குறீன்னு கேட்டோம். மக்கள் சொல்றாங்க ஆத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு பதில். நான் மீனராசி, அதாவது குருவினுடைய வீடு. சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார். ஆனால் குருவனுடைய அருளால் எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றாங்க. அதை நான் முழுமையாக நம்புறேன். இந்த சனி பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நல்ல சிறப்பான நிகழ்வுகளும் என்னுடைய கடந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. போன வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதை நான் நம்பிட்டு இருக்கிறேன். 5 வருஷமா ரொம்ப அடிபட்டனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனா இருந்தும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ராசி ரொம்ப நல்லபடியா வரோடு. சனி பகவானை தரிசித்தா குடும்பத்தில் ஐஸ்வர்யம், ஆயுர ஆரோக்கிய சௌக்கியம் கிடைக்கும். கல் உடைச்சா கூலி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க நீங்கள் உங்கள் தொழில் வேலை இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்லது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு 70% நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம கடவுள் துணையோட நம்பிக்கையாக சாமி கும்பிட்டுருக்கோம். போன வருஷம் வந்து போனோம், சனி பயிற்சிக்கு போயிட்டு இருந்தோம். அதை விட இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
போன வருஷம் லாப சனியாக இருந்தது, எனக்கு விரை சனி இந்த ராசி மேச ராசி. விரயத்துக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்தோம்னாக்கா விரயங்கள் கம்மியாகும். ஆனால் ஊரில் இருக்க மக்களும் நாடும் செழிப்பாக வளரணும், நாட்டில் இருக்க மக்கள் மேலும் முன்னேறணும். தண்ணி பயிற்சியெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம வேலைக்கு போனாதான் காசு. நல்லதாக இருந்தாலும் அது சமாளிச்சு ஆகணும், கெட்டதான் கெட்ட சமாளிச்சு ஆகணும். என்ன இருந்தாலும் அது தாண்டி தான் வந்தாகணும். நம்மளுக்கு போன வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அப்போ கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம தர்பார்ல உங்களோடு சேர்ந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்படி பொருத்தி பார்த்துக்கோங்க, சீர்தூக்கி பாருங்க. நாட்டு நடப்புகளை உங்களுடைய நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு எப்படி நடந்துக்கிறணும்னு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்குங்க, இந்த போன தலைமுறை ஆட்கள் இந்த தலைமுறை ஆட்களை கொஞ்சம் கண்டிக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தா வயசுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளை எல்லாம் ஓட்டு போடுங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் அந்த அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.